தொடர்ந்து நீங்க நிறைய காளைகள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தோம்னா காளைகளோட வளர்ப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. அழிவு நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. காளைகள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மை இல்லை. அது உண்மைக்கு புறம்பானதா தான் பார்க்குறேன். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாடுபிடி வீரர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதுலையோ அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுலையோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள்லாம் ஒன்றும் அதிகமாக பெருசாக படித்ததில்லை. இப்போ எல்லாருமே MBA படிச்சிருக்காங்க, MCA படிச்சிருக்காங்க, நிறைய போலீஸ் அதிகாரிகளே படிச்சிருக்காங்க, விளையாடுறாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ ஜல்லிக்கட்டை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி தடை போட்டாலும் இது நிற்காது. எல்லாத்தோட பிளட்டில் கலந்த ஒரு விஷயம். பொங்கல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே பல ஊர்களை சொல்லுவோம். அதையும் தாண்டி சோபனாபுரம் அப்படின்ற ஒரு பெயர் ஒழிச்சுது அப்படின்னாலே சோபனாபுரம் ஆனந்த் அவரோட காலை வருது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பயங்கரமாக உற்சாகம் அடைஞ்சிருவாங்க. அவங்க மட்டும் இல்லை, வீரர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி பயங்கரமாக உற்சாகமாக வரவேற்பு கொடுப்பாங்க. அவரை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பல விஷயங்கள் பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட கட்டுத்துறையில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காளைகள் இருக்கு. அந்த காளைகளோட ஸ்பெஷல் என்ன, அந்த காளைகள்லாம் எத்தனை வாடிகள் போயிருக்கு அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். இப்போ 2025 ஜல்லிக்கட்டு நெருங்கிருச்சு. கடந்த சில ஆண்டுகளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோமனாபுரம் ஆனந்த் அப்படின்ற பெயர் வாடிவாசல்ல வந்தாலே பயங்கர உற்சாகம். விழாக்குழுவுக்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்காக இருக்கட்டும், அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த ஒரு பெயர், அந்த ஒரு அடையாளத்தை எப்படி உருவாக்குனீங்க? அந்த ஒரு பெயர் அடையாளம் நம்ம ஒரு பேரவை சார்ந்து இருக்கும். நமக்கு ரொம்ப கிரேஸ் ஜல்லிக்கட்டுன்னா. அந்த அந்த ஒரு கிரேஸ் தான் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு? அது ஆக்சுவலா என்னோட தாத்தா இருக்காங்க. ஓகே. நாங்க பாரம்பரியமா முன்னாடி இருந்து ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்க. அம்மாவோட அப்பா ஒளிபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. ஓகே. தவம்பட்டி பக்கத்துல. தவம்பட்டி பக்கத்துல அங்க ஒளிபுரம் போல் நாயக்கர்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே மாடு வருது அப்படி பார்த்து அதுல இருந்தே அப்படியே ஜல்லிக்கட்டு. அந்த காலத்து ஜல்லிக்கட்டு. ஓகே. எந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி எல்லா இதுலயும் கலந்துருக்கும். அதுல இருந்து மாடுபிடி வீரரா இருந்திருக்கீங்களா? இல்ல மாடு பிடிக்கலாம் போனது இல்ல, பாக்குறதோட சரி வளர்த்துருக்கேன். 10ஆவதுல இருந்தே மாடு வாங்கி நாங்களே பசங்களா இருக்கும்போதே மாடு வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. அப்பவே 3 மாடு வச்சிருந்தோம். அந்த தம்பவட்டியிலயும் வளர்த்துருக்கோம். வேடிக்கையில. ஆமா, அப்படியே நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ கடைசியா நீங்க எப்படி ஜல்லிக்கட்டு நம்ம வாங்கணும், நிறைய மாடுகள் வாங்கணும்? ஏன்னா இப்போ உங்கள்ட்ட இருந்து பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட ஒரு 10 மாடு இங்க நிக்குது. நம்மகிட்ட ஒரு 12 மாடு இருக்கு. அதான் நமக்கு அது உள்ள ஃபுல்லா டீப்பா போயிட்டோம். ஓகே. அதுதான் அந்த ஒரு மோகம் தான் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதான் நம்ம மேலும் இந்த இதுக்கப்புறம் நம்மளோட போராட்டத்துக்கு அப்புறம் மேலும் அதோட நம்மளோட தாக்கம் அதிகமாயிடுச்சு. கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மோகம் நம்ம அடுத்த சந்ததியினருக்கு அதை ஜல்லிக்கட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. ஓகே. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 காளைகளுக்கு மேல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? டோக்கன் இஷ்யூ அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இப்ப ஜல்லிக்கட்டுல தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்னா என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வரலான்னு? எல்லா மாவட்டங்கள்லயும் இப்போ நம்ம அமைச்சர் மூர்த்தி இதுல மதுரையில இது பண்ணிருக்காரு. ஒரு பெரிய விளையாட்டு ஸ்டேடியம் கட்டியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியா கட்டி அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா இந்த டோக்கன் இஷ்யூஸ் எல்லாம் குறையும். நிறைய மாட்டுக்கு பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. தொடர்ந்து நீங்க நிறைய காளைகள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தோம்னா காளைகளோட வளர்ப்பு குறைஞ்சிட்டே இருக்கு, அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு, காளைகள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மை இல்லை. அது உண்மைக்கு புறம்பானதா தான் பார்க்குறேன். போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பங்கேற்கிறது 3000 மாடு தான் 3 ஊர்லயுமே. ஒவ்வொரு ஊர்ல 1000, 1100 இது மாதிரி பண்றாங்க. நான் சொல்றேன், சில வகையான காளைகள் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஆமா. அது என்ட்ரிய பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் இது சொல்றேன். என்ட்ரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000க்கு மேல போயிருக்கு. இன்னும் நிறைய பேர் பண்ணாதவங்க. ஆனா விளையாடுறது கிட்டத்தட்ட ஒரு 1000 காலை தான் விட போறாங்க. 1000 பேர் தான் விட போறாங்க. அந்த அளவு நாட்டின காலங்கள் இது பீட்டா நம்மள மேலும் மேலும் வளர்த்து தான் விட்டுருக்காங்கன்னு சொல்றேன். இது அழிவுக்கு நோக்கி போகல. ஓகே. ஆனா சில அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரக காளைகள் இருக்கு இல்லையா?
உதாரணம் சொல்லணும்னா இப்போ புலிசாரா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில குறிப்பிட்ட வகை காளைகள் மட்டும் அதாவது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு. ஜல்லிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா புலிகளும் அதிகமா இருக்கும். புலிக்கும். அதுக்கப்புறம் உம்பளச்சேரி, ம், அது இது 2ம் மேக்ஸிமம். அப்புறம் அந்த நாட்டுக்குட்டை, ம், இது எல்லாமே எது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கோ அது எல்லாமே எல்லாரும் தேடி தேடி வாங்கிட்டு தான் இருக்காங்க, தேடி போயிட்டு தான் இருக்கு. ம். இந்த மாதிரி ஒரு ரேர் பிரீடு அதுக்காக பண்ற அதுதான் அந்த இப்ப மாதிரி. அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வழிவகைகள் பண்ணலாம்? அதான் குறைஞ்சிக்கிட்டு இருக்க பிரீடுன்னு இருக்கு இப்போ இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கேயம் ஃபவுண்டேஷன் ம். அந்த மாதிரி காங்கேயம் ஒவ்வொரு இதுக்கு சிவசேனாபதி அதை பயங்கரமா சிவசேனாபதி பண்ணிட்டு பண்றாப்புல இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபவுண்டேஷன் வச்சு அந்த மாதிரி அந்த நாட்டின பிரீடை வந்து நம்ம மேலும் இது பண்ணலாம். ஓகே, நீங்க தொடர்ந்து சவுதியில என்னதான் இருக்கீங்கன்றது எல்லாருக்குமே ஆமா, தெரியும். ஆமா, இருந்தாலும் புதுசு கிடையாது. ஆமா. இருந்தாலும் இந்த பொங்கல் அப்படின்னு வந்துட்டாலே உங்களை இங்க தான் பார்க்க முடியும். ஆமா. தொடர்ந்து நீங்க வந்துடுறீங்க. சவுதி ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சவுதியில நான் ஒரு கம்பெனில ஒரு சவுதி ஆப்ரேஷன்ஸோட ஹெட்டா இருக்கேன். ம். பாத்தீங்கன்னா ஒரு மந்த் ஒரு 1 இயருக்கு 1 மந்த் வெக்கேஷன் எனக்கு. ஸோ ஒய்ஃபு பசங்க எல்லாருமே நாங்கள் அங்கே தான் இருக்கோம். பெரிய பையன் இப்போ தான் ஸ்டடீஸ்க்காக இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க பசங்க. ஸோ அவங்களுக்காக ஜூலை ஆகஸ்ட்டில் தான் அவங்களுக்கு வெக்கேஷன். அவங்களுக்காக 2 வீக்ஸு, ஜல்லிக்கட்டுக்காக 2 வீக்ஸ் அப்படி தான் நான் பிரிச்சுப்பேன். ஓகே, அவங்க கேட்கலையா? இல்ல நீ எங்க கூடயே தான் வெக்கேஷன் வரணும். அதெல்லாம் அவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஓவரால் பீரியட் வந்து அவங்களுக்கு இது மாற்ற முடியாது. இது ஒய்ஃப் வந்து தமிழ் டீச்சர். ஓகே. ஸோ அப்போ அவங்க பாரம்பரியம் கலாச்சாரம். பாரம்பரியத்தோட அந்த மாதிரி ஓகே, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடாப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாற்ற முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. நான் இப்ப பரிசு பொருட்கள் வந்து ஜல்லிக்கட்டுல இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பைக் வழங்குறதோ ஒரு கார் கொடுக்கறதோ கொடுக்காம எல்லா காளைகளுக்கும் சமமான பரிசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த கருத்து எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வைக்கிறோம்னா ஒரு காரோ டிராக்டரோ ஏதோ ஒரு வின்னிங் மூமெண்ட்டுக்கு வந்து அது கொடுக்கறதுனால தான் அது அந்த அளவு ரீச் ஆகுது. அதை வந்து நம்ம வேற மாதிரி பேசுறவங்க 1000 பேசலாம். பட் இது வந்து பரிசு பொருட்கள் பாரம்பரிய வேஷ்டி சட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து வாடகை கொடுப்பாங்க. இப்ப நான் தான் சொன்னல சின்ன பிள்ளையில வரும்போது ஆட்டோ எந்த ஆட்டோல வந்து முன்னாடி வந்து பாரம்பரியமா கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பாக்கு வச்சு நீங்க வந்து வாடகை, அந்த வண்டியோட வாடகை. இப்போ நம்ம இந்த மாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், செலவு பண்றது மேட்டர் இல்லை, நமக்கு அந்த பரிசு பொருள்னு. இப்போ அந்த பைக் ஒன்று இருக்கு, அந்த பைக்கு அது வந்து நம்ம தருமபுரியில 2022ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். அது இன்னும் ரிஜிஸ்டர் கூட பண்ணல. பட் அது ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் அது நமக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு அடையாளமா மாறன் வாங்கி கொடுத்தது. ஓகே. ஸோ அதுல கிடைக்கிறது நமக்கு எத்தனையோ பைக் இருக்கு, இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் தானே நமக்கு, ஒரு அடையாளமாவும் இருக்கு. அது ஒரு அடையாளம் இல்லையா? அப்படிதான் எல்லாரும் எனக்கு தெரிஞ்செல்லாம் நம்ம சக்குடியில ஐயா வந்து முன்னாடி வந்து வெங்கல பொங்க பானை போடுவார். அது வந்து அன்னைக்கு இருக்கும்போது 300 ரூபாயோ 400 ரூபாயோ கிலோ இருக்கலாம். இன்னைக்கு மேபி அது 1000 2000 இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அதை எடுத்து காமிக்கும் போது அது ஒரு நினைவா வச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஓகே. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த மாடுபிடி வீரர்களுக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கிறதுலயோ அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுலையோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துட்டே இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள்லாம் ஒன்றும் அதிகமா பெருசா படிச்சது இல்லை. இப்ப எல்லாருமே MBA படிச்சிருக்காங்க, MCA படிச்சிருக்காங்க, நிறைய போலீஸ் அதிகாரிகளே படிச்சிருக்காங்க, விளையாடுறாங்க, போலீஸ்ல இருக்காங்க, நிறைய இதுல இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. ஆமா, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணும்போது மேபி 10th படிச்சவங்களுக்கு முன்னுரிமை இல்லாம போகலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதான் தலைவர் உதயநிதிட்ட ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த காப்பீடு திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு எந்தெந்த உயிரிழப்புக்கோ வந்து அரசு இழப்பீடு கொடுக்குது. ஆனா வந்து ஒரு வீரம் போற்றக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு விளையாண்டு உயிரிழக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்கறது இல்ல. இழப்பீடு வந்து இப்போ அதுதான் இல்ல வாய்முறையா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வழங்குறோம். கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து அஸ்பர் இப்போ இருக்கிற விதிமுறைகள்ல இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஒரு வீரரும், அதாவது உயிரிழந்த வீரரும் யாரும் வாங்கின மாதிரியான விஷயங்கள் வரணும் வெளியே வரல. பண்ணிருக்காங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பண்ணிருக்காங்க. பட் அது எந்த அளவு சாத்தியங்கிறது தெரியல. பட் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு குரலா கொடுக்கலாம். முன்ன இருந்ததை விட இப்ப ஜல்லிக்கட்டை யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி தடை போட்டாலும் இது வந்து நிக்காது, எல்லாத்தோட பிளட்ல கலந்த ஒரு விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா பண்ணுவாங்கன்றது என்னோட கருத்து. சரி, ஓகே. ஜல்லிக்கட்டுல இப்ப நீங்க தான் சொன்னீங்களே ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஜல்லிக்கட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செய்யணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எனக்கு வந்து அதான் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நிறைய நடக்கணும்.
இல்ல அது நான் கேட்கல. ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் இதுல வந்து இந்த விஷயத்துல இப்படி பண்ணலாம், இந்த விஷயத்துல இப்படி பண்ணலாம், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ ஐடியாஸ். நியூ ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிறைய ஊர்ல கவுண்ட் படி தான் போயிட்டு இருக்கு. சில ஊர்ல இந்த இதெல்லாம் இது பண்றாங்க. ஆமா. ஆனாலும் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட இது இது வந்து நிறைய மாற்றங்களை வந்து மாட்டுக்காரங்க மாத்தினாதான் மாற்ற முடியும். கண்டிப்பா. இது அது வந்து எல்லா மாட்டுக்காரங்களும் டோக்கன் படினா டோக்கன் படி பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். சிலவங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதும் பெரிய இஷ்யூஸா இருக்கு. அதுதான் நடத்தக்கூடிய இடத்த அதிகப்படுத்தினா இது ஆட்டோமேட்டிக்கா குறையுங்கிறது என்னோட கருத்து. ஓகே. ஜல்லிக்கட்டை தவிர்த்து நீங்க என்னதான் வெளிநாட்டுல இருந்தாலுமே கோவிட் டைம்ல பயங்கரமா வந்து மக்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியும். கோவிட்ல ஆக்சுவலா நாங்க சவுதியில வந்து நிறைய ஹியூமானிட்டரியன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்றோம். இங்கே சோமனபுரத்துல நாங்க ஒரு எல்லாரும் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டு கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய கோவிட்ல இது பண்ணோம். அப்போ சவுதியில இருக்கும்போது அங்க இன்கேஸ் வந்திருக்கவங்க டெட் பாடி அனுப்பிச்சு விடுறது, இல்லை இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து முடியாதவங்க வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடியாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஒன்லி சோமனபுரம்னு ஒரு தளத்தை உருவாக்கி அதுல இருந்து பசங்களை அதுனா நம்ம ஊருக்காரங்க மட்டும் இல்ல, பட் சோமனபுரம்ங்கிறது நம்மளோட பிராண்ட் இல்லையா? ஸோ அதனால அந்த ஊரை நிறைய பேருக்கு நமக்கு வந்து ஊருக்கு வந்தாதான் ஒரு கண்டிப்பா பிரீத் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதான் உடல் அங்கே உயிர் இங்கேங்கிற மாதிரி. ஓகே சரி. ஓகே 2025 ஜல்லிக்கட்டுக்கு இப்போ நம்ம கிட்ட எத்தனை காளைகள் இருக்குன்னு? நம்மகிட்ட இப்போ 12 மாடு இருக்கு. எல்லாத்தையும் சிறப்பா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இங்க யாரு அதெல்லாம் பராமரிக்கிற? நம்ம பசங்க தினேஷ், மணி, சிபி, பூவரசன், அப்புறம் பாத்தீங்கன்னா கால் பண்ணி எல்லாம் பேசுவீங்களா தொடர்ந்து? ஆமா கண்டிப்பா நான் அதுலயே தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் நல்லபடியா அமையணும். 2025 எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், நல்லபடியா ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ என்னன்னா ஜல்லிக்கட்டுலயுமே மாடுபிடி வீரர்களுக்கு வந்து சரியான மரியாதை எங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னா, ஒரு காவல்துறையினரா இருக்கட்டும் அவங்கள வந்து அவங்களை கீழே உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு டே உள்ள போடா உள்ள வாடா தண்ணி குடிக்க போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது வந்துகிட்டு இருக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு மிகப்பெரிய வீரர்கள் அப்படின்னு பார்க்கணும்னா கிரிக்கெட் ஃபுட்பால் நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அதையும் தாண்டி மாடுபிடி வீரர்களை மிகப்பெரிய அளவில் போட்டுருணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம சில இடத்துல நடக்கிறத கண்டிப்பா நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் மட்டும் இல்ல, மாடு வளர்க்கிறவங்க உரிமையாளர்கள் கண்டிப்பா உரிமையாளர்கள்லாம் இப்போ இப்போ நாளைக்கு அவனியாபுரம் வேடிக்கை இப்ப இருந்து டோக்கன் வருதான்னு இப்ப வந்துருச்சு. இனிமேல் கிடைத்தா லைன் ஃபுல்லா நிக்கணும் பசங்க. முத நாள் நைட்ல இருந்து இது வந்து அவங்களால வேற அஃபென்ஸ் அந்த மாதிரி பண்ணாதான் இவங்க கேட்கற மாதிரி சூழ்நிலையில கொண்டு வராங்க. எல்லாமே இந்த தள்ளுவாடிக்கு உண்டான இதுதான். டோக்கன் படி முறையா போகணும்னு அவங்களும் காவல்துறையும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. 10 தடவை சொல்லலாம் தானே அடி விடுறது, அடிக்கலன்னா வேற கேட்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வருது. அதை எல்லாரும் நம்ம தான் சேர்த்து நம்மளால மட்டும் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஓகே. நான் கடைசி வருஷத்துல நான் சாலபாளையம் ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தேன். அங்க வந்து மாடுபிடி வீரர்களுக்கு என்ன பண்ணிருந்தாங்க புதுமையா அப்படின்னா, அடுத்த பேட்சுக்கு வரக்கூடிய வீரர்களை முன்னாடி ஒரு செட் அமைச்சு அவங்களுக்கு உணவு வழங்கி பாதுகாப்பா அவங்களுக்கு உள்ள ஓடுறதும் அங்க போய் வேடிக்கை பார்க்கறதுக்கும் சம்பந்தமா டிவி அமைச்சு கொடுத்து பிரமாண்டமா பண்ணியிருந்தாங்க. அதையே எல்லா ஜல்லிக்கட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதான் சாலப்பாளையத்துல ராஜா நம்ம ஃப்ரெண்ட் நண்பர் அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாம் உணவு தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே உணவு, எல்லாத்துக்கும் உணவு. அதுதான் எல்லா ஊர்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது என்னோட கோரிக்கை. இன்கேஸ் அது இன்னமும் இந்த பெரம்பலூர் புதுக்கோட்டை இந்த சைடு எல்லாம் போனோம்னா வீட்டுக்கு போனோம்னாவே வீட்டுல பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுல பண்றாங்க. அது அதான் எல்லாமே ஃபெசிலிட்டி. அதை எப்படி பண்றோம், எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்றோம். இப்போ ஒரு சின்ன கிராமமா இருக்கு, அவங்களால வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ ஆல்ரெடி இவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகளை வந்து இப்போ பேரிகேடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 lakhs 6 lakh ஆயிடுது. இதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்போ இந்த மாவட்டத்து ரீதியா வந்து ஒரு இது அமைச்சாங்கன்னா இந்த கிராமங்கள் வந்து அந்த அரசிதழ் வெளியிடப்பட்ட கிராமங்கள்லாம் முன்னாடி நடத்திக்கிறதுக்கு டைம் கேட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் இது பண்ணி இதை வேற மாதிரி கொண்டு வரலாம். ஓகே. சில ஊர்லலாம் ஜிஓவே இருக்கும், இருந்தாலும் அவங்களால வேடிக்கை நடத்த முடியாம சொல்லதான் இருக்காங்க. அதுக்கு அரசு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்? அதுக்கு அரசு வந்து அதான் அதோட உண்மை தன்மையை வந்து ஆராயணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் நடத்தல, அதான் ஏன் நடத்தல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வேணும்னே ஒரு பெட்டிஷன் கொடுத்து கூட பண்றதும் இருக்கு. அதாவது இதை அழிக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஒரு ஊருக்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற கிராமங்களும் இருக்கு.
இல்ல நிஜமாலுமே வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால இது போடுறதும் இருக்கு. அதை எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களை வச்சு தான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணா ஓகே. முன்னாடி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஊர் சார்ந்த விழா தான். ஊரா சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்தக்கூடிய ஒண்ணுதான் ஜல்லிக்கட்டு. ஆமா. ஆனா இப்ப வந்து அரசியல் சாயம் கொஞ்சம் கொஞ்சமா ஜல்லிக்கட்டுல வந்துட்டு இருக்கோம். அரசியல் சாயம்னா அது இப்போ இதர் அது அரசியலை பத்தி பேசணும்னா அது இதா போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு அது ஒவ்வொரு ஆளுங்கட்சியை தான் அவங்க தான் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜீவோ வரலனாலும் அவங்கள தான் அப்ரோச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆளுங்கட்சி தலையிடலன்னா இது வந்து அந்த அளவு ஒரு இதா இருக்காது. சிறப்பா கொண்டு போகவே முடியாது. கொண்டு போக முடியாது. அரசியல் சாயம் பூசப்படுறதுன்னா அது இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஸோ நம்மளா தேர்ந்தெடுத்தது தானே இந்த கண்டிப்பா இந்த அரசியல். ஸோ அப்போ அதுல இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இல்ல முன்னாடி இப்படி கிடையாது இல்லையா? முன்னாடி எல்லாம் ஊர் மக்கள் முடிவு பண்ணானே எப்பனா ஜல்லிக்கட்டு நடத்தி முன்னாடி வந்து நம்மளோட ஹேர்டில்ஸ் இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்றது, நம்மளோட தடைகள் வந்து கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் இஷ்யூஸ் பிளஸ் ப்ரைஸிங் நிறைய இது இருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது உதவிகள் தேவைப்படுது ஒவ்வொரு கிராமத்துக்கும். அதை பேஸ் பண்ணி தானே பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருது. ஜல்லிக்கட்டுல எனக்கு இந்த ஒரு நினைவு வந்து மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த ஒரு நினைவை சொல்லுவீங்க? தருமபுரியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். எதிர்பார்த்தீங்களா? நாங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க அந்த மாடு பழனியில் நின்று பேசுவோம். யூஸ்வலாக நாங்கள் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பழனியில் நின்று பேசும்போது அது வேணாம், அந்த மாடு அப்போதான் புதுசாக வாங்கியிருந்தோம், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அதை ஏற்றலான்னு பிளான் பண்ணப்போ இல்லை அது வேணாம் அப்படின்னாரு. நம்ம பையன் பாலாஜின்னு இருக்காப்ல, பாலாஜி அண்ணா அதை ஏற்றலானே அப்படின்னா, சரி அவர் தான் ஆகட்டும், ஏற்றுங்கடா பேசிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். போன உடனே பயங்கரமான ஆட்டம் ஆடிடுச்சு. ஸோ இன்னொரு ட்ரீட் வச்சிங்களா இல்லையா உடனே? ஆமாம், நம்ம பசங்க அதெல்லாம் இருப்பாங்க. திடீர்னு நம்ம நண்பர் ஆண்டார்கோட்டாரன் கார்த்தின்னு சொல்லிட்டு அவரு சாக்லேட் NRK சாக்லேட்னு ஒரு சின்ன மாடு இருந்தது. நல்லா அதுவும் சூப்பரா விளையாண்டுச்சு. ஆனா அது அன்னைக்கு தற்செயலா புடிமாடு ஆயிடுச்சு. அது புடிமாடு ஆகலன்னா நம்ம மாடு தான் வந்து இது. அப்போ இந்த நினைவு என்னால மறக்க முடியல. அப்போ பரிசுங்கிறது இது இல்லாத ஒரு இது இல்லைல்ல. அது அதாவது அவங்க குண்டாம் போட்டாலுமே அதோட ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு நினைவு சின்ன மாதிரி தானே. ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் நிறைய ஈகர் இருக்கு. நம்ம மாட்டுக்கு எல்லாமே நம்ம பசங்க இருக்காங்க. மதுரையில் கருப்பாயிருல தளபதி மணின்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கே தினேஷ் மணி, டிவிஎஸ் மணி, ரவி, கொட்டப்பட்டு ரவி, நம்ம எல்லா பசங்களும் இதாக போனாங்க. இப்போ நம்ம தளபதி மணிங்கிற பையன் வந்து ஒவ்வொரு மாடு எடுக்கும்போது நேமை சூஸ் பண்ணிடுவாப்புல. இந்த மாட்டோட நேம் வந்து விக்ரம். ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெளியில் வரும். இது வந்து பாண்டி முனின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நம்ம தச்சங்குறிச்சியில் அவுத்துருக்கோம். முதல் வெற்றி நமக்கு. அடுத்தடுத்து 2025 ஃபஸ்ட்டு தொடக்கம். இது வந்து அழகர்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் எல்லாரும் சன் நியூஸில் பார்த்துருக்கலாம். அவனியாபுரத்தில் பயங்கரமாக நின்று விளையாண்டுச்சு. 2 பக்கமும் கட்டையை நல்லா அடிச்சுட்டு தான் வெளியில் வந்து திரும்பிக்கும். இந்த வருஷமும் அவனியாபுரத்துக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு போகிறாப்புல, பார்ப்போம் எப்படி நல்லபடியாக பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து மன்னன் சொல்லிட்டு இதுவும் தச்சங்குறிச்சியில் முதவாடி அவுத்தோம். நல்லா பண்ணுச்சு. முதல் வெற்றி பதிவு பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்தடுத்து மன்னன். ஆமாம், இது வந்து 2 வருஷம் ஆச்சு. இது 2வது வருஷம். இது வந்து மாறன். லாஸ்ட் இயர் இல்லை 2022 தருமபுரியில் சிறந்த மாட்டுக்கான பரிசு பெற்றுச்சு. இல்ல நம்ம CD கண்டுட்டோம். இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2023 மாடு வந்து லைட்டா பாஞ்சு ரொம்ப முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா எல்லா ஒரத்தநாடு, நாமக்கல் எல்லா இதுலயும் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ இதாக பார்த்து அதை திரும்பி கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் இதை வந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வானவராயன்னு சொல்லிட்டு, இது சந்தையில நம்ம கண்ணாபுரம் சந்தையில் பார்த்துட்டு மாடு நல்லவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். 2 பல்லு தான். ஸோ இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி. என்ன 2 பல்லு தான். ஆமாம், வாட்ட சாட்டமாக இருக்கு. ஆமாம், இது வந்து வைரவர்ன்ட்டு. இது இந்த வருஷத்தில் நம்மளோட புது வரவு. எங்கேயும் அவுக்கல, பாலமேட்டில் நம்ம இன்னும் அவுக்கல. பாலமேட்டில் பதிஞ்சிருக்கோம். டோக்கன் வந்துச்சுன்னா பாலமேட்டுக்கு இந்த வருஷம். இது சேதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலை சிறந்த போக்கு மாட்டில் வந்து
பெரிய ஒரு பிராண்ட் நமக்கு இது. ஓகே. சேதுன்னு சொன்னா இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியாததான் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பயங்கர ஸ்டைலான ஒரு ஒரு தோரணையா வரும், போக்குலயே பயங்கர style. போக்குலயே தோரணையா வரும். நிறைய வாடி ஒத்துருக்கும், எல்லா ஊர்லயும் ரொம்ப சிறப்பா பண்ணோம். இந்த வருஷம் அலங்காநல்லூர் ஓகேண்ணா. பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். இது காலா, இது நின்று விளையாட்டு மாடு. இது நல்லா ரொம்ப சிறப்பா வெளியில வந்து குத்தி பறக்க விடும். நல்லா நிறைய ஊர்ல ஒத்துருக்கோம். நல்லா இந்த வருஷம் நல்லா ரெடி பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த சில ஆண்டுகளாகவே சோபனாபுரம் ஆனந்த் அப்படின்ற ஒரு பெயரானது வாடிவாசல்ல தொடர்ந்து வரலாறு படைச்சிக்கிட்டு இருக்கு. 2025 அந்த பயணமானது உங்களுக்கு தொடங்கணும். பொங்கல் வாழ்த்துக்கினேன். உங்க நன்றி. காளைகளுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் நீங்க ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பல முன்னேற்றங்களுக்கு கொண்டு போகணும். நன்றி நன்றி நன்றி.